ஒரு எலும்பு கூட சாக்கு பையில கட்டிட்டு கொண்டு வந்து பேங்க் வாசல்ல கொண்டு போய் போட்டுட்டு பணம்லாம் சும்மா தர முடியாது. டெத் சர்டிபிகேட், வாரிசு சான்றிதழ், அக்கௌண்ட் ஹோல்டர் நேர்ல கூட்டிட்டு வந்தாதான் உனக்கு பணமே. வெல்கம் டு வாழ்க்கை வைப்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒடிசா ஸ்டேட்ல கியோஞ்சார் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தியானாலி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கிற ஒருத்தர் பழங்குடியினர், ஒரு ட்ரைபல்னு சொல்லுவாங்க. ஒரு 50 வயசு அவருக்கு. காலமுண்டா அப்படிங்கிற அவங்க அக்காவுக்கு வந்து போன ஜனவரி 26, 2026 அன்னைக்கு இறந்துருக்கிறாங்க. இவங்களுக்கு உடைய அக்கௌண்ட்ல 19,402 ரூபா பணம் வச்சிருந்திருக்கிறாங்க. அதை கிராமீன் அப்படிங்கிற ஒரு பேங்க்ல போயிட்டு இந்த ஜிட்டுமுண்டா என்ன பண்ணியிருக்காரு, போய் பணத்தை எடுக்கிறதுக்காக பேங்க்குக்கு பல முறை போய் போயிருக்கிறாரு அந்த 19,402 ரூபாய் எடுக்கிறதுக்கு. ஆனா பேங்க் அபிஷியல்ஸ் என்ன பண்றாங்க, பணத்தை கொடுக்க மறுத்துட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜிட்டுமுண்டா அந்த அக்கௌண்ட்ல நாமினியே கிடையாது. அவங்க அக்கா நாமினியா கொடுக்கல போல இருக்கு. பேங்க் அபிஷியல்ஸ் வந்து டெத் சர்டிபிகேட், இறப்பு சான்றிதழும், லீகல் ஹையர் சர்டிபிகேட், வாரிசு சான்றிதழ், இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க. சில ரிப்போர்ட்ஸோட படி அந்த பேங்க் ஆளுங்க அக்கௌண்ட் ஹோல்டரை நேர்ல நீங்க கூட்டிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கண்டிப்பா சொல்லிட்டாங்க. இவருக்கு வந்து ப்ரூஃப் ஏதாவது ஒண்ணு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னென்ன கேட்கறாங்க அப்படின்னு அந்த பழங்குடி ஏழைக்கு எதுவுமே தெரியல. என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்ட்டுன்னு இவர் ஒரு வாட்டியும் திருப்பி வந்து கேட்கிறாரு. இவர் திருப்பி அனுப்பியிருக்காங்க இந்த பேங்க்காரன். இந்த ஜிட்டுமுண்டா பாத்தீங்கன்னா பேங்க் ரூல்ஸ், நாமினி, சர்டிபிகேட்னு எதுவுமே அந்த அளவுக்கு புரியல. அவர் வந்து டாக்குமெண்ட்ஸ் இல்லையே நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப உடஞ்சி போய் என்ன பண்றாரு, ப்ரூஃப் தானே கேட்கறாங்க, அக்கா இறந்ததுக்கு வேற என்ன ப்ரூஃப் பெட்டரா நம்மளால கொடுக்க முடியும்னு நினைச்சு நேரா அவங்க அக்கா புதைக்கப்பட்ட இடத்துக்கு போயிட்டாரு. போயிட்டு அங்க குழிய தோண்டி அக்காவோட எலும்பு கூடு, அந்த ஸ்கெலிட்டல்ஸ்ல என்னென்ன ரீமைன் என்னென்ன இருக்கோ அதை முழுசையும் ஒரு பிளாஸ்டிக் சாக்குல போட்டு கட்டி அந்த 3 கிலோமீட்டர் அந்த ரோட்ல நடந்தே வந்து பேங்க் முன்னால அந்த எலும்புகளை அப்படியே கீழே வச்சு, இதுதானடா ப்ரூஃப் தானே கேட்டீங்க இப்படின்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இதை பார்த்த பேங்க் ஆளுங்க அங்க இருக்கிற பப்ளிக்ல இருந்து பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. போலீஸுக்கு உடனே விஷயம் தெரிஞ்சு அவர் என்ன பண்ணிருக்காரு, ஸ்பாட்டுக்கு வந்து ஜிட்டுமுண்டா வந்து முதல்ல சமாதானப்படுத்தி, அவருக்கு விஷயம் தெரியாத காரணத்தினாலதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு அப்படிங்கறத தெரிஞ்சு எலும்புகளை மறுபடியும் கொண்டு போய் புதைக்க வச்சுட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருப்பாங்களோ அவங்க உடனே தலையிட்டு டெத் சர்டிபிகேட்டா இருக்கட்டும், இந்த வாரிசு சர்டிபிகேட், லீகல் ஹையர் சர்டிபிகேட், என்ன சர்டிபிகேட்டோ அதை வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பேங்க்ல இருக்கிற 19,402 பணத்தை அந்த ஜிட்டுமுண்டாங்கிறவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாம ஒடிசாவோட சீஃப் மினிஸ்டர் இருப்பாரு, மோகன் சரண் மக்ஜி அப்படின்னு, அவரோட சொந்த மாவட்டம் அப்படிங்கிறதுனால இந்த ஜிட்டுமுண்டாவோட வறுமையின் காரணத்தினால ரெட் கிராஸ் ஃபண்ட் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு 30,000 நிவாரண நிதியும் கொடுக்கப்பட்டாங்க. மக்களே, ஃபைனலாக நம்ம சேனல் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த சம்பவத்தை ஒரு செய்தியாக மட்டும் நம்ம பார்க்க முடியாது. ஒரு படிக்காத ஏழைக்கு நம்ம பேங்க் சிஸ்டம் ரூல்ஸ் எவ்வளோ தூரம் அது புரியாமல் இருக்கு, அது அவங்களை எந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போகுது அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த பாட்டி நடந்தது. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணோம். ஸோ ஃபுல் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வாழ்க்கை வைப்ஸை. தேங்க்யூ.